ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பேசிக் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம ஃப்ரேமுக்கு கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், செயினை லாக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? செயினை பஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இதுக்கு கீழே குட்டியாக ஒரு லாக் பண்ணுறோம். சரியா? இது செகண்ட் ஸ்டெப். தேர்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த செயினை நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற செயினுடைய சைடில் கொண்டு போயிட்டு அந்த செயினுடைய நீளத்தில் பாதி அந்த இடத்துல நம்ம ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறோம். இது தேர்டு ஸ்டெப்பு. ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா, குட்டியாக ஒரு லாக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த செயினை நெக்ஸ்ட்டு செயினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேவா? மொத்தம் 4 ஸ்டெப் இதில். ஃபஸ்ட்டு செயின் எடுத்து பஞ்ச் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் லாக் பண்ணிக்கிறோம். தேர்டு ஸ்டெப் அந்த லாக்லேருந்து எடுத்த செயினை ஃபஸ்ட்டு போட்ட செயினோடைய சைடில் அந்த செயினோட நீளத்தில் பாதியில் பஞ்ச் பண்ணிக்கிறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். இது ஃபோர்த்து ஸ்டெப். நெக்ஸ்ட்டு செயினை கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஓகே, செயினு, லாக் ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு இதை செயினை சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பஞ்ச் பண்ணுறோம். இந்த செயின் போடுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். பழகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரொம்பவே அழகான ஒரு ஸ்டிச்சு. இது அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். செயினு, லாக் ஸ்டிச்சு, இந்த செயின் அப்படியே செயினோடைய ஹாஃபில் கொண்டு போயிட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு சைடில் அது நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டியாக லாக் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து ஸ்டெம் ஸ்டிச். ஓகேவா? இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ப்ளவுஸோடைய அவுட்லைனில் இது நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டெம் ஸ்டிச்சு மற்ற எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹாஃப் லோடு ஸ்டிச்சில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். அது இல்லாமல் இதை நம்ம அட்வான்ஸ் லெவல்லையுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம செயின் எடுத்து இங்கே பஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு கீழே வந்து செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோம், கீழே குட்டி ஒரு லாக் பண்ணுவோம். ஓகேவா? இதை இங்கேருந்து எடுக்கிற செயினை நம்ம செயினுடைய இதுதான் செயின், இதோடைய சென்டரில். ஓகேவா? இந்த சைடில் கொண்டு போய் இங்கே பஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு பஞ்ச். இது வந்து நெக்ஸ்ட்டு செயின். ஓகேவா? ஓகே, மேங்கோ ஷேப் ட்ரா பண்ணி நீங்கள் போடும்போது மேங்கோ ஷேப் எப்படி ட்ரா பண்ணணுன்னா, இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். சரிங்களா? திலகம் ஷேப் மேலே ஒரு சுழிச்சுடுற மாதிரி போட்டிங்கன்னா இந்த ஷேப் நீங்கள் அழகாக கொடுக்கலாம். ஸ்டெம் ஸ்டிச்சில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வராது. இந்த இடத்துல போடும்போது உங்களுக்கு சொதப்பும். ஆனால் இந்த ஷேப்லேயே நம்மளால் போட முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரியே போடுங்க. சரியா? திலகம் ஷேப் அப்படி தான். திலகம் ஷேப் போடும் பொழுது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் வராது. ஸோ ஒரு ஸ்டெப் மேலேருந்து போடுங்க. ஓகே, ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட்டு நம்ம
ஓகே, ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஸ்டிச்சு. ஸ்டெம் ஸ்டிச்சோடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேங்களா? நூல் வந்து தனித்தனியாக எங்கேயுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஷேப்ஸ் போடலாம். ஷேப்ஸுக்கு மேங்கோ ஷேப் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த ஷேப்பில் போடுறேன். நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி குட்டியான கர்வ்ஸ் வரும்போது எப்படி போடுறதுங்கிறத கவனமாக பார்த்து போடுங்க. சரிங்களா? இப்போ வந்து ரொம்பவே குட்டியான ஸ்டெம் ஸ்டிச் வந்து நான் போட போகிறேன். ஓகேவா? எவ்வளோ குட்டியான இது கொடுத்தாலுமே நம்மளுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நூலை வந்து இந்த நூல் மேலேயே போடணும். சரிங்களா? பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுறேன். லென்த்தாக நூலை எடுக்கவே இல்லை நான். கர்வ்ஸ் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் போடணும். சைடில் பஞ்ச் பண்ணிவிட்டு லாக் பஞ்ச் பண்ணிவிட்டு வரும் இல்லையா செயின், அதை வந்து அந்த த்ரெட்டு மேலேயே போடணும். சரிங்களா? சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ரொம்பவே குட்டியான கர்வ்ஸில் கூட நம்மளால் ஸ்டெம் ஸ்டிச்சு கொடுக்க முடியும். த்ரெட்டை நான் எப்படி போடுறேன் பார்த்தீங்களா? சைடில் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்குதுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து த்ரெட்டோட செயினை வந்து லென்த்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் கர்வ்ஸில் மட்டும் ரொம்ப பக்கத்தில் செயினை கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி சைடில் ஹோல் வரும். சரிங்களா? இது வந்து காமன் இஷ்யூ தான். இதுக்காக வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்பொழுது கீழே மேட்சிங் ப்ளவுஸ் கொடுப்போம் இல்லைங்களா, லைனிங் கிளாத்து,
அதில் வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சிரும். ஸோ நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நம்ம தாராளமாக எல்லா இடத்துலையுமே ஸ்டெம் ஸ்டிச்சை அப்ளை பண்ணலாம். இந்த சைடில் கொடுக்கும் பொழுது த்ரெட்டு வந்து ஓரத்தில் கொடுக்கக்கூடாது, உள்ளே தள்ளி கொடுத்தீங்கன்னா தான் ஸ்ட்ரக்சர் வரும். ஓகே, மேங்கோ ஷேப் போட்டு முடிச்சாச்சு. நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த மேங்கோ ஷேப் போட்டேன். நீங்கள் வந்து திலகம் ஷேப் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் திலகம் ஷேப் வந்து போட்டுட்டேன். நான் எப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கரெக்டாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.